வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை, முதல் பங்குச்சந்தையில் நிலவும் AI அலை வரை பல விரிவான தகவல்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு மெகா செய்தி தொகுப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு மற்றும் AI உறவுகள், வங்காளதேசத்துடனான புதிய அரசியல் சூழல், இன்ஃபோசிஸ் ஆந்த்ரோபிக் இடையேயான மெகா கூட்டணி மற்றும் இந்தியாவில் தங்கம் விலை வீழ்ச்சியின் தாக்கம் குறித்து மிக விரிவாக காண்போம். நிகழ்ச்சி முழுவதும் எங்களுடன் இணைந்திருங்கள். முதலில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான உறவு ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. பிரதமர் மோடி மற்றும் அதிபர் மக்ரோன் இடையேயான பேச்சுவார்த்தை வெறும் வர்த்தக ஒப்பந்தமாக இல்லாமல் இரு நாடுகளின் நீண்டகால பாதுகாப்பு AI எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒன்றாக அமைந்துள்ளது. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு தயாரிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு உலகளாவிய அங்கீகாரத்தை தேடித்தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக மீண்டும் நிரூபித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக செயற்கை நுண்ணறிவு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட போவதாக அறிவித்துள்ளன. இது உலகின் முன்னணி AI மையங்களாக இரு நாடுகளையும் மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். இந்த ஒத்துழைப்பு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறைகளில் பெரும் மாற்றத்தை கொண்டுவரும். சர்வதேச அரசியல் அரங்கில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே ஒரு மாற்றாக இந்தியா மற்றும் பிரான்ஸ் கூட்டணி உருவெடுத்து வருகிறது. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி எனப்படும் தன்னாட்சி உரிமையை காப்பதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டுள்ளன. இது உலகளாவிய சமநிலையை உறுதி செய்யும். ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் பலப்பட்ட இந்த உறவு இப்போது நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற நவீன இராணுவ தளவாடங்களின் தயாரிப்பிலும் விரிவடைந்துள்ளது. இது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை பன்மடங்கு உயர்த்தும். பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் தவிர பசுமை எரிசக்தி துறையிலும் இரு நாடுகளும் கைகோர்த்துள்ளன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளை அடையவும் இந்த ஒப்பந்தங்கள் உதவும். இது இரு நாடுகளின் சுற்றுச்சூழல் அக்கறையை காட்டுகிறது. அடுத்ததாக அண்டை நாட்டு செய்திகள். வங்காளதேசத்தில் தாரிக் ரகுமான் பதவி ஏற்றத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பிணைப்பு எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறாதது என்பதை அவர் மீண்டும் உறுதி செய்துள்ளார். இந்தியா மற்றும் வங்காளதேசம் இடையேயான உறவு என்பது வெறும் எல்லை பகிர்தல் மட்டுமல்ல, அது கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்னப்பட்ட ஒன்று. இந்த புதிய அரசியல் சூழலிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது பிராந்திய அமைதிக்கு மிக அவசியமானது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் மற்றும் எல்லை பாதுகாப்பு விவகாரங்களில் வங்காளதேசத்தின் ஒத்துழைப்பை இந்தியா தொடர்ந்து எதிர்பார்க்கிறது. அதே வேளையில் வங்காளதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது. இது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் வெளிப்பாடு. வர்த்தக மற்றும் போக்குவரத்து துறையில் புதிய ரயில் பாதைகள் மற்றும் கடல்வழி பாதைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி எளிதாகும். இது இரு நாட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும். நதிநீர் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்போது கார்ப்பரேட் செய்திகள். இன்ஃபோசிஸ் மற்றும் AI நிறுவனமான ஆந்த்ரோபிக் இடையேயான கூட்டணி தொழில்நுட்ப உலகில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பால் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பங்குகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் AI மாநாட்டில் இந்த கூட்டணி குறித்து விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. உலகளாவிய AI சந்தையில் இந்திய நிறுவனங்கள் வெறும் சேவை வழங்குநர்களாக இல்லாமல் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இடத்திற்கு முன்னேறி வருகின்றன. இது இந்திய தொழில்நுட்ப துறைக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் மேம்பட்ட AI மாடல்களை இன்ஃபோசிஸ் பயன்படுத்துவதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் துல்லியமான மற்றும் வேகமான தீர்வுகளை வழங்க முடியும். இது வங்கி, மருத்துவம் மற்றும் உற்பத்தி துறைகளில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். தரவு பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மைக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி இந்தியாவின் தொழில்நுட்ப திறமையாளர்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். ஆயிரக்கணக்கான மென்பொருள் பொறியாளர்களுக்கு AI துறையில் மேம்பட்ட பயிற்சி அளிக்க இன்ஃபோசிஸ் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியா சர்வதேச AI சந்தையில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறும். இது எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு பெரும் வலு சேர்க்கும். இறுதியாக நம் வீட்டு பொருளாதாரத்தை பாதிக்கும் தங்கம் விலை குறித்த செய்தி.
சர்வதேச சந்தையில் தங்கம் விலை வீழ்ச்சியடைந்த போதிலும் இந்தியாவில் வழக்கமான வாங்குதல் வேகம் இன்னும் தென்படவில்லை. இது நகை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள காரணங்களை இப்போது பார்ப்போம். பொதுவாக தங்கம் விலை குறையும் போது மக்கள் ஆர்வமாக வாங்குவது வழக்கம். ஆனால் விலை இன்னும் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் பலர் காத்திருப்பதே இந்த மந்த நிலைக்கு முக்கிய காரணம். மேலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் மக்களின் செலவிடும் திறனில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது ஒரு தற்காலிக சூழலாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு மற்றும் வட்டி விகித மாற்றங்கள் தங்கம் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு முதலீடாக பார்க்கப்படும் நிலையில் இந்தியர்களின் கலாச்சார தேவைகள் அதை தீர்மானிக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இடையேயான மோதலே தற்போதைய விலை மாற்றங்களுக்கு காரணம். பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையலாம். தங்கம் எப்போதும் ஒரு பாதுகாப்பான சொத்தாக கருதப்படுவதால் முறையான திட்டமிடலுடன் முதலீடு செய்வது லாபகரமாக அமையும். பண்டிகை காலம் நெருங்கும் போது நிலைமை மாற வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் முடிவெடுப்பது உங்கள் சேமிப்பை உயர்த்தும். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். இன்று நாம் பார்த்த செய்திகளின் சுருக்கம். இந்தியா பிரான்ஸ் இடையேயான புதிய பாதுகாப்பு பயணம், வங்காளதேசத்தின் புதிய அரசியல் சூழல், இன்ஃபோசிஸின் AI பாய்ச்சல் மற்றும் தங்கம் சந்தையில் நிலவும் மந்த நிலை, இவை அனைத்தும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய அம்சங்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியா சர்வதேச அளவில் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்து வருவது தெளிவாக தெரிகிறது. அது வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி அல்லது AI போன்ற அதிநவீன தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இந்தியர்களின் குரல் இன்று உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. இது ஒரு புதிய இந்தியாவின் எழுச்சி. எதிர்காலம் என்பது தொழில்நுட்பம் மற்றும் வலுவான சர்வதேச உறவுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த மாற்றங்கள் நம் நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். நாம் அனைவரும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. இது ஒரு வெற்றிகரமான பயணம். இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இது போன்ற விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை பின்தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே எங்களது பலம். அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செய்தி வாசிப்பாளர். பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம்.